டிஃபரெண்டா இருக்கும். மூணாவது ஒரு பவர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிகாக்ஸ் நடுவுல என்னடா ஏதோ கண்ணு சொறி வச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் டிஃபரெண்டா இருக்கு லேசர் அது இதுன்னு. இதோட பவர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி பண்ண போறது எல்லாத்தையும் இந்த வீடியோ ரொம்ப கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. சேனல் கிடைச்சு போறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் ஐகான் அழுத்துங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. நம்ம இப்போ நியூக்குள்ள வந்து பாக்குறோம். என்ன இது எங்க காணுது? எங்க எடுத்துட்டு வந்து குடிங்க தெரியாம சுத்தி பாத்துட்டு டெஸ்ட் எங்க பார்த்தா டெஸ்ட் காணோம். அப்புறமேட்டு அங்கேயும் தேடி பார்த்தா மேல தூக்கி வந்துச்சு. நான் வந்து வரப்ப டெஸ்ட் வந்து ஆன் பண்ணி வச்சிரோம். அதனால டெஸ்ட்க்கு ஒரு சில பேர் கிரியேட் பண்றப்ப டெஸ்ட் ஆன் பண்ண வர வைஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க. அதனால தான் சொல்றேன். சோ அப்புறமேட்டு வந்து அப்படியே மேல போய் டெஸ்ட் எடுத்து போய்னா ஒரு மார்க் வந்து மைண்ட் பண்ணி அந்த உள்ள எடுத்துட்டா எதுக்காக எடுத்து போறான்னு எடுத்துனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால அப்புறம் போக சொல்றேன். அப்ப போயிட்டு இருக்கவங்க ஏன்னா இங்க எவ்வளவு கொட்ட ஒரு சத்தம் கேக்குது. சாமி பயவுல வாடா பயவுல அப்படி சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு மலையில எடுத்தாலும் செட்டு அப்புறம் வந்து குழுன்னு ஓடிட்டு ஏதாச்சும் வில்லேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் எதுவும் தெரியல. சரி போயிட்டே இருப்போம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தா அயன் இருந்துச்சு. அயன் மைண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஸ்டோன் பிக்கெட் சில ஸ்டோன் பிக்கெட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோன் மைண்ட் பண்ணி எடுத்தேன். ஸ்டோன் மைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிராஃப்ட் டேபிள் ஒன்று செய்ய மாட்டேன். மொத்தம் வந்து 3 செஞ்சுப்பேன். இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து அப்படி எடுத்து வச்சுப்பேன். இதுக்காக 3 செய்யணும் ஒன்றுதாலே போதும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம தான் கஸ்டம் கிராஃப்ட் செய்யணும். அது உங்க அடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டோன் பிக்கெட் செஞ்சு அப்புறம் இங்க இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாம் நம்ம மைண்ட் எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த வில்லேஜ் ஃபுல்லா சாம்பரி ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சரி வந்த வரைக்கும் லூட் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எப்படி சொல்றாடி பார்த்தா ஃபுல்லா சிலிந்து விளையாச்சு இல்லையா? அங்க இருந்து பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர் கையில் இல்லை அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தா மேலே அதே மாதிரி தான் இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிந்து விளையாட இருந்துச்சு. சரி வந்த வரைக்கும் ஃபுட்டு செஞ்சு சொல்லிட்டுனா அப்படியே எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு கைஸ். பிரெட் கிடைச்சிச்சு எல்லாமே வந்து மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ ஃபர்னஸ் வச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஊருக்கு போறோம். அது அப்படியே அயன் ஊருக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். A few moments later நம்மளுக்கு இப்போ அயன் இங்க ரெடியா இருக்கும். அது வந்து நமக்கு மொத்தம் 4 தேவை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப்ட் டேபிள்ல போயிட்டு 4 இந்த பக்கம் அப்படியே மூலிகை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா மூலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சு நடுவில் கிராஃப்ட் டேபிள் வைக்கிறப்ப நம்மளுக்கு கஸ்டம் கிராஃப்ட் ஒன்று கிடைக்கும். அந்த கஸ்டம் கிராஃப்ட் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்ற மாதிரி இருக்கும். நார்மல் கிராஃப்ட் டேபிள்ல பண்ண முடியாது. இந்த கஸ்டம் கிராஃப்ட் கீழே தூக்கி போறப்ப கீழே தூக்கி வச்சுட்டேன் கைஸ். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது உடைக்கிறப்ப இது ஒரு எப்படியுமே அதாவது நம்ம உடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமிக்கல இவ்வளோ அப்படியே டேமேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. நானும் திரும்பி எடுத்து போட்டு பார்க்குறேன். திரும்பி அது மாதிரி டேமேஜ் ஆகுறது தெரியல. அப்புறம் அப்படியே மீதி இருக்க அயன்லாம் இருக்குல்ல அந்த அயன்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுப்போம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகாக்ஸ் செஞ்சிருங்க. பிகாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எடுத்துட்டு அப்படியே பிகாக்ஸ் எடுத்து போயிட்டு இருக்கா. ஒரு வீடு இருந்துச்சு. இந்த வீட்டுல போய் ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா இங்க ஒரு செஸ்ட் வச்சுக்க. இந்த செஸ்ட்ல நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆனா எல்லாமே இங்க தான் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அது உள்ள இருந்துச்சு கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காம போனது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைச்சதா. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யணும்னு நினைச்சேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கிடைச்சிச்சு. அப்புறமேட்டு நான் போயிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல் தேவை கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிகாக்ஸ் எடுத்தாச்சு. கோல் தான் முக்கியம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஒன்று செய்ய போறோம். அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ போயிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு